Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.2 Question number 3 ஆல் பார்க்கலாமா? Exercise 3.2 ஃபுல்லாகவே substitution method தான். First sum, the difference between two numbers is 26 and one number is 3 times the other, find them. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தான் இது மைனஸ் சிம்பிள், டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். லெட் தி ஃபஸ்ட் நம்பரை வந்துட்டு எக்ஸாகவும் செகண்ட் நம்பரை வந்து ஒய்யாகவும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு 2 வேரியபிள்ஸு தேவை. அதில் 2 நம்பர்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ்னால் என்னது? டிஃப்ரென்ஸ்னால் என்னது? மைனஸ் பண்ணும். அப்போது எப்படி எழுதணும்? x minus y equal to 26. அப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்காக நம்ம வந்து ஈக்குவேஷனுக்கு ஸ்பிட்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா x equal to 3 into y. ஏன்னா ஒரு நம்பர் வந்து x, அதோட ஈக்குவல் டு இஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு 3 times ஆஃப் அதர், அதாவது 3 into y அப்படின்னு அர்த்தம். ஸோ x equal to 3y. அதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து நம்ம இன்னொரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி x equal to 3yன்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ அதே நம்ம வந்து எக்ஸ் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 2 மார்க் அந்த மாதிரில தான் வரும். அதான் நெக்ஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3y இன் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 26 அந்த மாதிரி ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? எக்ஸ் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா, மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 26. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டும் ஒரே வேரியபிள்னால நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒய் தான். 3y மைனஸ் ஒய் இருக்குல்ல, ஒய் வெறும் சிம்பிள் ஒய்னா 1yன்னு அர்த்தம். ஸோ 3 - 1 என்னது? 2 ஒய் இருக்குது. ஸோ சேம் வேரியபிள் ஒய் இருக்குது. 2y ஈக்குவல் டு 26, தென் ஒய் ஈக்குவல் டு 26/2. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ 26/2. தென் டிவிஷன் பண்ணி பாருங்கள். 2 டேபிளில் 26 எத்தனை டைம்ஸ் வரும்? 13 டைம்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட்டிங் ஒய் ஈக்குவல் டு 13 இன் ஈக்குவேஷன் 2. ஏன்னா ஈக்குவேஷன் 2லேயே சப்ஸ்டியூட் பண்ண டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். இல்லை ஈக்குவேஷன் 1ல் கூட சப்ஸ்டியூட் பண்ண கூட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3 into y. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 13. ஏன்னா ஒய்யை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க 13ன்ற வேல்யூ. ஸோ மல்டிப்ளிகேட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 39. நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 39, ஒய் ஈக்குவல் டு 13. வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிடலாமா? எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆன்சர் வரும். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆன்சர் வரும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணாங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3y, எக்ஸ் வந்து என்னது 39. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் வந்து 3y இருக்குது. ஸோ 3 into 13 வந்து என்னது? 39. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இருக்கா? 39 and 39. அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க சம்ஸ் கரெக்டு, நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். Number 3, second problem. The larger of two supplementary angle exceeds the smaller by 18 degrees. Find them. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் வேரியபிள் எதுக்கு எழுதணுன்ட்டு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த சம்மில் பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். லார்ஜர், ஸ்மாலர் ரெண்டு இது இருக்கா, அதுதான் வந்து 2 வேரியபிளை நம்ம எடுத்துக்கணும். லார்ஜர் ஆங்கிள், ஸ்மாலர் ஆங்கிள் சொல்லிட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் எனக்கு தெரியணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 180 டிகிரி. இதை நமக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 180 டிகிரி. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஒரு ஆங்கிள் வந்து இன்னொரு எக்ஸீட் பண்ணுது. எக்ஸீட்னா நம்ம வந்து சப்ராக்ஷன் சிம்பிள் தான் போடணும். எக்ஸ் மைனஸ் ஒய், ஏன்னா எக்ஸீட் ஆகுதுல, ஒரு இதோட இன்னொரு இது அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம்னாலே கம்பேரிசன்னாலே என்னது? சப்ராக்ஷன் சைன் தான் வரும். ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் என்னது? 18 டிகிரி. அப்புறம் இன்னொரு இது தெரியும் நமக்கு, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னது? 2 ஆங்கிளை வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 180 டிகிரி வரணும். அப்போது எப்படி எழுதுவோம்? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 டிகிரி. செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை பற்றி தான் கேட்டிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்கல. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை பற்றி கேட்கும்போது நம்ம வந்து எப்படி எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து என்னது? 180 டிகிரி. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இனிமேல் ஆஸ் யூஷுவல் மெத்தட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஏன்னா அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 டிகிரி. எக்ஸ் இங்கே வச்சுட்டு 18 டிகிரி ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஏன்னா மைனஸ் ஒய் இருக்குல்ல, இங்கே வந்து வரும்போது ப்ளஸ் ஒய் ஆயிரும் ஆப்போசிட் சைடில். நெக்ஸ்ட் அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்குல்ல, அதில் இந்த எக்ஸ் வேல்யூ இருக்க இடத்துல 18 + y சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 + y இன் ஈக்குவேஷன் 2.
ஈக்குவேஷன் 2 என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை எடுத்து எழுதிட்டு அதில் இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரே வேரியபிளுக்கான வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அது இன்னொருல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரியா, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணி 18 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எங்கள் ஆல்ரெடி ஈக்குவேஷனில் இருந்த ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்புறம் 18 ப்ளஸ் ஒய் என்னது 2y ஈக்குவல் டு 180 டிகிரி. 2y ஈக்குவல் டு 180 மைனஸ் 18 டிகிரி. இந்த ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் 18 டிகிரி ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் 18 டிகிரி ஆயிடுது. ஸோ 2y ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணுங்க 162 வருது. ஏன்னா 180 மைனஸ் 18 டிகிரி வந்து 162. ஸோ 2y ஈக்குவல் டு 162, y ஈக்குவல் டு 162 டிவைடட் பை 2. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். 162 2ல் எத்தனை டைம்ஸில் போகும், 16 வந்து 8 டைம்ஸ், 2 வந்து 1 டைம்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு 81 கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எந்த வேல்யூவை, ஒய் ஈக்குவல் டு 81 இன் ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஈக்குவேஷனில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சம்மில் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிம்பிள் வேல்யூவாக இருக்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 டிகிரி, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 81 இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 18 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு 18, இங்கே மைனஸ் இருக்குல்ல, அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 81. ஸோ அப்புறம் ஆட் பண்ணுங்கள், 99 டிகிரி வருது. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ என்னது, 99 டிகிரிஸ். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஒய் இருக்கிற இடத்துல அந்த 81 சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸ் வந்து 99 கிடச்சிருச்சு, ஒய் வந்து 81 கிடச்சிருச்சு. இப்போது லார்ஜர் ஆங்கிள் எது, இது ரெண்டில் லார்ஜர் ஆங்கிள் வந்து எது, எக்ஸ் வந்து 99 டிகிரி. நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி லார்ஜர் ஆங்கிள் 99, ஸ்மாலர் ஆங்கிள் வந்து ஒய்ன்னு எடுத்திருந்தோம், அது வந்து 81 கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த 180 டிகிரியாக செக் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு 180 டிகிரி. இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து என்னது 99 ப்ளஸ் 181 இருக்குல்ல, 99 ப்ளஸ் 81 எவ்வளோ, 180 டிகிரி. ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்க சம்ஸ் கரெக்டு, வேல்யூவும் கரெக்டு. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லார்ஜர் எக்ஸ் இஸ் த ஸ்மாலர் பை 18 டிகிரி. அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். 99 மைனஸ் 81 ஈக்குவல் டு 18 டிகிரி. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பண்ணியிருக்க வேல்யூ கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.